ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொஞ்சம் கூட பாலே சேர்க்காமல் ரசகுல்லா தாங்க செய்ய போகிறோம். எப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒரு கப்பு ஜவ்வரிசி இருந்தால் போதுங்க, இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசிங்க இது. இந்த ஜவ்வரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு கப்பு ஜவ்வரிசியை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு ஜல்லி வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் ஜவ்வரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள், கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி சலிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதோடு கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாகவே இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன்னா வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த ஜவ்வரிசியும் இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசறி வர அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. நல்லா சாஃப்டாக பிசறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பு வரணுன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. கரெக்டாக ஷேப்பு வந்துடும் இந்த மாதிரி. இப்போ இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு வச்சுக்கோங்க, இட்லி தட்டு. இப்போ நம்ம செய்து வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இது ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட்றதா 2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கலரி விடுங்க. இதுக்கு பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. கொஞ்சமாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தொட்டு பாருங்கள், ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சூட்டோடவே எல்லா ஒரு பாலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் கொஞ்சம் சாஃப்ரான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்க. 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட பாலே சேர்க்கலைங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரசகுல்லா அப்படியே அதோட டேஸ்ட்டில் அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா மெத்துன்னு. நான் கொஞ்சமாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இது ஜவ்வரிசியில் அரிசி மாவு வச்சு செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.